நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமையை கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மையா? சத்தியமா கொடுக்குறேன். எப்படி அது திரு சீமான் தனிப்பட்ட நபர் கொடுக்குறேன். 2013 உங்களுக்கு கடந்தங்க. அதாவது வந்து வேற ஒரு ஆள் மூலமா எடுத்து எங்க இருந்து அவர் கடிதம் அவர் கட்சியில இருந்து கட்சியில மச்சான் ஒரு ஆள் இருக்கு பேசி இந்தியால தான் எங்களோட ஃபேமிலி இருக்கு மச்சான் உங்களுடைய ஃபேமிலி இருக்கு. ஆமாம். அப்ப அவங்கள வச்சு எடுத்து அந்த கொடுத்து தான் விசா எடுத்து நீங்க என்னன்னு சொன்னா நிறைய பேர் வந்து அந்த சரிந்தானே கொஞ்சம் நம்மளோட சீமானே பற்றி கொஞ்சம் இந்தியாவிலும் சரி எல்லாத்தையும் சரி கொஞ்சம் தரக்குறைவா கதைப்பினம் இப்படியான உங்களுடைய அந்த கடிதத்தினால்தான் உங்களுக்கு விசா வழங்கப்பட்டது. இந்த தரைகுறவா கதைக்கிற அந்த தத்துவியலுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா சீமானன்றது வந்து முதல் வேணுமெண்டா அவர் வந்து ஒரு கூன்றா இருந்திருக்கலாம். ஆமா. இப்ப வந்து அவர் இமயமலை என்று சொன்ன எங்களுக்கு இளையராஜா இந்த AR ரஹ்மான் அவர்லாம் என்ன மாதிரியோ அதே மாதிரி எங்களோட தமிழ் ஈழத்துக்கு எங்களோட தலைவர் எப்படியோ அதே மாதிரி தான் சீமான். சீமானனும் அப்படித்தான். ஒரு எங்களை தமிழ் ஈழத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய தமிழருக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அவருடைய அறிவுக்கு யாரும் இல்லை. ஓகே. அதாவது உங்களுக்கு வந்து அவர் கொடுத்த கடிதத்தால நீங்க வந்து பிரான்ஸ்ல இன்னைக்கு வந்து விசா எடுத்து உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்க. ஓகே. அப்ப நீங்க வந்து